என்னடி ஊருக்கு போறியா? ஆமாண்டி, அப்பா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் வரேன்னு சொல்லிட்டேன். போய்த்தானே ஆகணும். ஆமா ஆமா, எல்லா அப்பாவும் இப்படிதானே. சரி விடுடி, என்ன பண்றது? டேய், இந்த பொண்ணடா மச்சி? இல்லடா. டேய் என்னடா, தெருவுல வர போற பொண்ணுங்க மூஞ்செல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு நேரம்டா இங்கே நிக்க போறோம்? டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா. எவ்வளவு நேரம்டா? இங்க வந்து நின்னு 2 மணி நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரத்துக்கு நம்ம இங்க நிக்கிறத யாராச்சும் பார்த்தாங்கன்னா தப்பா நினைக்க மாட்டாங்களாடா? சைட் அடிக்கிறோம்னு நினைப்பாங்கடா. அதெல்லாம் பார்த்தா காரியம் ஆகுமாடா? இல்லன்னு மட்டும் ஆயிருமா? எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரும்னு தோணலடா. அந்த பொண்ணு இந்த ஏரியாலே கிடையாதுன்னு நினைக்கிறேன்டா. தேவையில்லாம காத்திருக்கோம். வேஸ்ட் மச்சான். வெட்டியே நிக்காம வா போலாம். டேய் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. டேய் அந்த பொண்ணு தான்டா. அவதான்டா நான் சொன்ன பொண்ணு. எனக்கு ஒரு நிமிஷம். என்ன? உங்க கூட கொஞ்சம் பேசணுங்க. யார் நீங்க? ஏன் கூட என்ன பேசணும்? நான் வந்து உங்களை லவ் பண்றால செல்வா, அவனோட ஃப்ரெண்டுங்க. செல்வாவா? யார் செல்வா? எந்த செல்வா? செல்வான்னு எனக்கு யாரையும் தெரியாதே. என்னடா ஸ்ரீதர்? போயிடா. செல்வா இவங்களை பார்க்க வந்தப்ப 2 தடவை பார்த்திருக்கேன். இவங்களை எனக்கு நல்லா தெரியும். ஹலோ, நான் தான் சொல்றேன்ல, செல்வான்னு எனக்கு யாரையும் தெரியாது. ஏங்க இங்க பாருங்க, செல்வா ஒரு கார் புரோக்கர். எங்க 2 பேர்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா பழகுனா. நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ்ங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம தெரியாதுன்னு நீங்க போய் சொல்லாதீங்க. நாங்க உங்களை ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அவனை பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, இது நான் தங்கி இருக்கிற ஹாஸ்டல். இதுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு 2 ஆம்பளை பசங்களோட பேசிட்டு இருக்கிறத வார்டன் பார்த்தாங்கன்னா தேவையில்லாம பெரிய பிரச்சனை வருங்க. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இங்க நின்னு பேசுறது உங்களுக்கு சங்கடம்னா அப்படி தள்ளி போய் கூட பேசலாங்க. நாங்க உங்களை தொந்தரவு பண்றதுக்காக வரல. செல்வாவை பத்தி ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ப்ளீஸ் கொஞ்சம் வாங்களேன். சொல்லுங்க, என்ன தகவல்? செல்வா இப்ப எங்க இருக்கா? என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்க, எங்க இருக்கான்னு என்ன கேக்குறீங்க? ஃப்ரெண்ட்ஸா இருந்தோங்க, இப்ப இல்ல. துரோகி பையன், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க. நீங்க சொல்றதுல நிஜம்தானா? செல்வாவா அப்படியெல்லாம் பண்ணா? ஆமாங்க, அதுக்கு நானும் உடந்தையா இருந்தேன். நாங்க 2 பேரும் தான் பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆனோம். கடைசியில என்னையும் கழட்டி விட்டுட்டு ஓடிட்டாங்க. தங்கன லாஜுக்கு பணம் கூட கொடுக்காம போயிட்டாங்க. கேடு கட்ட அயோக்கியங்க அவன். இங்க பாருங்க, போனது ஏன் பணம் மட்டும் இல்ல. என்ன நம்பி பணம் கொடுத்த எல்லாருடைய பணமும் தான். செல்வா ஏமாத்திட்டு போனதுக்கு நான் அடி வாங்கினேங்க. எங்க போனாலும் என்ன துரத்தி அடிக்கிறாங்க. என் பொண்டாட்டிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவள எல்லாத்தையும் சரி பண்ற வரைக்கும் என்னோட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ என் வாழ்க்கையை செதஞ்சு போயிரும் போல இருக்குங்க. நான் கேஸ்ல சிக்கி உள்ள போகாம இருக்கிறதும் என் மனைவியோட சேர்ந்து வாழ்றதும் எல்லாமே நீங்க சொல்ல போற அந்த ஒரு வார்த்தையில தாங்க இருக்கு. சொல்லுங்க ப்ளீஸ், செல்வா எங்க இருக்கான்? எனக்கு தெரியாதுங்க. செல்வா இவ்ளோ பெரிய அயோக்கியனா இருப்பான்னு எனக்கு தெரியாது. அவனை நல்லவன்னு நம்பி நானும் ஏமாந்துட்டேன். அவன் உங்களை மட்டும் இல்லைங்க, என்னைய தாங்க ஏமாத்திட்டான். நீங்க பாருங்க, அவன் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லுங்க. எங்க கஷ்டம் உங்க கஷ்டம் எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாங்க. எப்படிங்க சரி பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட் நம்பி பணத்தை ஏமாறதும் ஆம்பளை நம்பி பொம்பளை ஏமாறதும் ஒரே மாதிரி நினைச்சீங்களா? பணத்தை திரும்ப வாங்குற மாதிரி காதல திரும்ப வாங்க முடியுமாங்க? போச்சு. அயோக்கியன்னு தெரியாம அவனை போய் காதலிச்சிருக்கேனே. அவன் எங்க இருக்கான்னு தெரியல. 1 மாசமா அவன் என் கூட பேசவே இல்ல. நான் போன் பண்ணப்போ எடுக்கவே இல்ல. ஏதோ வேலையா இருக்கான் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நானும் பேசாம இருந்துட்டேன். ஆனா அவன் இப்படி ஒரு திட்டத்துலதான் என் கூட பேசாம இருந்திருக்கான்னு எனக்கு தெரியல. காசுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கை கழுவிட்டான், என்னோட காதலையும் கை கழுவிட்டான். என்னடா இது? இவங்க மூலமா செல்வா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்க்கு போகலாம்னு நினைச்சோம். இவங்க இப்படி சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த விவகாரத்துல தயவு செஞ்சு என்ன இழுத்து விட்டுறாதீங்க. உங்கள மாதிரி இல்லைங்க, நான் பொண்ணு. போலீஸ் கேஸ்ன்னு போயிடுச்சுன்னா அசிங்கமாயிடும். அந்த மாதிரி ஒரு திருட்டு பயலோட நான் பழகி இருக்கேன்னு எங்க வீட்டுல தெரிஞ்சதுன்னா என் மானமே போயிடும். வீட்டுல நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்புறம் செத்து போறது தவிர எனக்கு வேற வழியே இல்ல. ப்ளீஸ், நீங்க செல்வாவை கண்டுபிடிச்சு என்ன நடவடிக்கை வேணும்னாலும் எடுங்க, அது நியாயம். ஆனா இதுல தயவு செஞ்சு என்ன சம்பந்தப்படுத்திடாதீங்க. இனிமே செல்வாவோட எனக்கு எந்த தொடர்பும் இல்ல. அவன மாதிரி ஒரு அயோக்கியம் எனக்கு வேண்டாம்.
அவனை நீங்க என்ன பண்ணாலும் அதுக்காக நான் கவலை கூட பட போறதில்ல. ஆனா ப்ளீஸ் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன இதுல இழுத்து விட்டுறாதீங்க. அப்பாவை நேத்துல இருந்தே காணுங்க. இப்ப வரைக்கும் ஒரு தகவலும் இல்ல. பயமா இருக்குங்க. சென்னைக்கு போனாலே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. உங்க அப்பா சென்னை போகாமல் இருந்திருக்கான். போகாம எப்படிங்க இருக்க முடியும்? ராணி கொலை, ஹன்சிகாக்கு வேற உடம்பு சரியில்லை, ஸ்ரேயாக்கும் பிரச்சனை, இப்படி மாறி மாறி கெட்ட தகவலா வருது. அப்ப அப்பாவால எப்படிங்க போகாம இருக்க முடியும்? நீ சொல்றதும் கரெக்ட் தான். எப்படி போகாம இருக்க முடியும்? ஆமா, இப்போ உங்க அப்பாவை கண்டுபிடிக்க என்ன ஸ்டெப் எடுத்தாங்களா இல்ல போலீஸ்ல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? ஆமாங்க, அலமும் துரையனும் ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அப்பாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு அலமும் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. நீ அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கலாம் இல்லையா? எதுக்கு அங்க விட்டு வந்து? ஏங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க, கேட்க மாட்டாங்க. சரி நானாவது உனக்கு துணையா இருக்கமான்னு சொன்னா வேணாம் நீ உன் வீட்டுக்கு போடின்னு சொல்றாங்க. சரின்னு உங்களுக்கு ஏதாவது சமைச்சு வச்சுட்டு போலான்னு வந்தேங்க. ம், சரி. அப்பா என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா. கையில் இல்ல ஏ எது சொல்ல வந்துட்டு சொல்லாம போற? என்னாச்சுமா? என்ன விஷயம்? இல்லப்பா, நான் அப்புறமா சொல்றேன். நீ எப்ப சொன்னாலும் அதை எங்க 2 பேர்கிட்ட தானே சொல்லணும். அது இப்பயே சொல்லு. இல்லப்பா, காலேஜ்ல ஃபைனல் செமஸ்டருக்கு வந்துட்டேன்ல, அதனால கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு என்னம்மா, தாராளமா பண்ணு. அதுக்கு என்ன அடிஷனலா பணம் கட்டணுமா? இல்லப்பா, இல்ல வேற எதனா நல்ல கம்பெனியை பார்த்து உன் இன்டர்ன்ஷிப் சேர்த்துணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. காலேஜ்ல எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. வேற என்ன பிரச்சனை? இன்டர்ன்ஷிப்பை சென்னையில போட்டிருக்காங்கப்பா. சென்னையிலே? ஆமாப்பா. அதெல்லாம் சரிப்பட்டு வராது கையால். நீ சென்னையில ஒண்ணு போக வேண்டாம். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம்னா நான் போயே ஆகணும்ப்பா. வேண்டாம்னா வேண்டாம். உன் காலேஜ்ல பேசி வேற எதனா ஆப்ஷன் தான் கேளு. இல்ல உனக்கு பேச தயக்கமா இருந்தா சொல்லு, நான் வந்து காலேஜ்ல பேசுறேன். நீ ஒருத்திக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் மாத்த மாட்டாங்கப்பா. அதனால? அப்பா இல்லப்பா, அவங்க சொல்ற மாதிரி இன்டர்ன்ஷிப் பண்ணலனா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி டிகிரி வாங்க முடியாம போயிடும்பா. இது என்னமா பைத்தியக்காரத்தனமா இருக்கு? உன் காலேஜ்ல என்ன, நீ ஒரு கம்பெனில இன்டர்ன்ஷிப் முடிக்கணும் அவ்வளவுதானே? இல்ல சென்னையில இருக்க கம்பெனில தான் நீ இன்டர்ன்ஷிப் முடிக்கணும் யூனிவர்சிட்டி ஏதாவது ரூல்ஸ் போட்டுருக்காங்களா? அப்பெல்லாம் எதுவும் இல்லல. உன் காலேஜ்ல போய் சொல்லு. ஒருவேளை உனக்கு உன் காலேஜ்ல சொல்ல தயக்கமா இருந்தா சொல்லு. உன் ஹெச்ஓடி கிட்டயோ இல்ல உன் பிரின்சிபல் கிட்ட நானே வந்து பேசுறேன். நானே நம்ம ஊர் பக்கத்துல ஒரு நல்ல கம்பெனி பார்த்து உனக்கு இன்டர்ன்ஷிப் ஏற்பாடு பண்றேன். எந்த பிரச்சனையும் இல்லாம உனக்கு டிகிரி கிடைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா? போ. அப்பா ஒரே ஒரு வாரம் தான்ப்பா. ஏய், இப்போ நீ என்ன சொல்ல வர? ஒரே ஒரு வாரம் தானே, சென்னை தான் போன்னு சொல்றியா? அப்படி இல்லப்பா, ஒரு வாரத்துல முடியற விஷயத்துக்காக பிரின்சிபல் எல்லாம் பார்த்து பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. என்ன பிரச்சனை ஆயிடும்? என்ன உன் காலேஜ்ல உன் தலையை சீவிடுவாங்களா? சொல்லு, அதையும் நான் பாக்குறேன். இரிட்டேட் ஆயிட்டாங்கன்னா இன்டர்னல் மார்க்ஸ்ல கை வச்சிருவாங்கப்பா. பாஸ் ஆனா கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்கப்பா. அட்டானமஸ் காலேஜ்ப்பா. ரிசல்ட்ல இருந்து கான்வெகேஷன் வரைக்கும் எல்லாமே அவங்க கையில தான்ப்பா இருக்கு. அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன கையல், என்னோட பொண்ணு நீ இப்படியே பயப்படுறது? இந்த பாருமா, உன்னோட இந்த இன்டர்னல் விஷயத்தை காரணமா காட்டி உன்னோட மார்க்லயோ உன்னோட டிகிரி சர்டிபிகேட் விஷயத்துல உன் காலேஜ்ல விளையாண்டாங்க வச்சுக்கோ. உன் காலேஜ் நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ. ஏங்க இவ்ளோ ஆத்திரப்படுறீங்க? பின்ன என்ன மங்களா, படிக்கிற பிள்ளை இன்டர்னல்ஷிப் அதுன்னு சொல்லி எப்படி பயமுத்து வச்சிருக்காங்க பாரு. இதுக்கு நம்ம காசை கொட்டி கொடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். நம்ம எதுக்காக பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம்? அவங்களோட ஆளுமை திறன் வளரணும். லைஃப்ல நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தன்னந்தனியா அதை ஃபேஸ் பண்ற தைரியம் உங்களுக்கு வரணும் தானே? ஆனா இங்க என்ன நடக்குது? எந்த ஒரு விஷயத்துக்கும் சுதந்திரமா அவங்களால குரல் கொடுக்க முடியாது. வாயை திறந்து பேசக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் கையை கட்டி வாயை பத்தி அமைதியா கேட்டுட்டு நினைக்கிறாங்க. இதுதான் அவங்க சொல்லி தர பாடம் போல. இப்படிதான் பிள்ளைங்க இப்படி உருப்படும். அப்பா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்றதா? ஆமா, சரியில்லை. அப்படின்னா நீங்க நான் அந்த சிஸ்டத்துல சேர்த்திருக்கவே கூடாது. ஏன் சேர்த்தீங்க? உங்க பிரச்சனை அது இல்லப்பா. நான் சென்னைக்கு போறது உங்களுக்கு பிடிக்கல. நீங்க ரோகித்தை நினைச்சு பயப்படுறீங்களா? அடிச்சு பல்லகெல்லாம் பேத்துறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டியா? என்கிட்டே கேள்வி கேக்குற? கேட்க கூடாதாப்பா? இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் கேள்வி கேட்கறதுக்கே பயப்படுற பிள்ளைங்களை தான் உருவாக்குது. அது சரியில்லைன்னு நீங்க தானப்பா சொன்னீங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க சொன்னதுக்கு எதிரா நீங்களே நடந்துக்கிறீங்களேப்பா. இந்த பாருங்க, நான் நீ சென்னைக்கு போக கூடாதுன்னு சொன்ன காரணத்தை நீ சரியா புரிஞ்சுக்க. சென்னைக்கு நீ போறது வேண்டாம் கையில். சென்னைக்கு போனாலே எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுமா. வேண்டாம், விட்டுரு. சென்டிமெண்டாப்பா? இந்த பாரு கையில், நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் நீ சென்னை போக கூடாது. சென்னைக்கு நீ போனா உனக்கு எதனா பிரச்சனை வந்துருமா? நான் ரொம்ப பயப்படுறேன்டா. ஒரு அப்பாவை என்னோட பயத்தை புரிஞ்சுக்கும். நம்ம
நம்ம சென்னைக்கு போன இது வரைக்கும் எந்த விஷயமும் சரிப்பட்டு வரல. எல்லாமே பிரச்சனை தான் போய் முடிஞ்சிருக்கு. அது உனக்கு நல்லாவே தெரியும். இது இப்ப தாத்தா சென்னைக்கு போனாரு. ஆள் எங்க இருக்காருன்னே தெரியல. மொத்த குடும்பம் அவரை தேடிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அந்த கேஷவ ரோஹித்தும் சென்னையில் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் நமக்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அது உனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீ சென்னைக்கு வர விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா நிச்சயம் உன் லைஃப்ல அவங்க கிராஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கடா. பண்ண மாட்டாங்க. எப்படிமா சொல்ற? நீங்க 3 பேரும் போய் சொத்துல எங்களுக்கு எந்த பங்குமே வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வந்தீங்களே, அதே போல நானும் உங்க லைஃப்ல கிராஸ் பண்ண மாட்டேன்னு அவர் எழுதி கொடுத்துருக்காரா? இல்லைங்க, கேஷவ் வீட்டு ஆளுங்க யாரும் இப்ப கல்பனாக்கா வீட்டு பக்கம் வரதே இல்லைங்க. எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. கையில் போனா எப்படியும் கல்பனாக்கா வீட்டில் தான் தங்குவா. அங்க இவளோட துணைக்கு அலமும் அண்ணனும் இருக்காங்க. அதனால கையிலோட பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. எனக்கு என்னோ கேஷவுக்கு ரோஹித்துக்கும் பயந்து கையில் சென்னைக்கு போறது தடுக்க வேண்டாம்னு தோணுதுங்க. ஆமாப்பா, இது எல்லாத்தையும் மீறி நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்லப்பா. இந்த பாரு கையல், நம்மளோட நம்பிக்கை தாண்டி எவ்வளவு விஷயம் நடக்குமா? இங்க பாருங்க, தேவையில்லாம ஏதாச்சும் யோசிச்சு பொண்ணோட படிப்பை கெடுத்துட வேண்டாம். இவ்வளவு தூரம் வந்துட்டா முடிய போற நேரத்துல அது தடைப்பட்டு போனதா இருக்க வேண்டாங்க. 1 வாரம் தானங்க, போயிட்டு வரட்டுங்க. அலமும் அண்ணனும் பாத்துப்பாங்க. ஏய், என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் அண்ணாவை காலேஜ் போய் பேசுறேன்னு சொல்றல, அப்புறம் எப்படி அவர் படிப்பு கெடும்? சரிப்பா, என் காலேஜ்ல பேசுங்க. ஆனா அவங்க என்ன காரணம்னு கேட்பாங்கல்ல, ஏதாவது ஒரு நியாயமான காரணம் சொல்லியே ஆகணும்பா. என்ன காரணம் சொல்லுவீங்க? அற்பமான காரணங்களுக்காக சண்டை போட்டு நம்ம சக்தியை வீணாக கூடாதுன்னு சொல்லுவீங்களேப்பா. இது ரொம்ப அற்பமான விஷயம்ப்பா. இதுக்காக காலேஜ் யூனிவர்சிட்டின்னு சண்டை போட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் உங்க இஷ்டம்ப்பா. என்னங்க, அவ சரியா தானங்க சொல்றா. தயங்காம ஒத்துக்கோங்க. இல்ல மங்களா, எனக்கு இன்னும் ஒரு பெருசா உடன்பாடு கிடையாது. ஆனா நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். கயல் சென்னைக்கு போட்டோம். ஆனா கயல், ஒண்ணு மட்டும் மனசுல பதிய வச்சுக்கோ. என் பயம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியல. தெரியுதுப்பா. சரி, ஒத்துக்கிட்டார்ல, நீ போ. என்னங்க? ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் சரியா தாங்க நடக்கும், பயப்படாதீங்க. எல்லாம் சரியா நடந்தா சந்தோஷம் தான்மா. நடக்குங்க. பார்க்கலாம். மச்சான் இவன் தான்டா. குடி மச்சான். ஏண்டா ராஸ்கல் போற மச்சான். போடு போடு. டேய் ஏன்டா இப்படி பண்ற? டேய் போறா. ஏன்டா அடிக்கிறீங்க? போடு வர்றா. ஏய் என்ன பெரியவனாடா நீ? செல்வா எங்க இருக்கா என்ன பண்றான்னு போட்டு குடஞ்சிட்டு இருக்கியாமே. துப்பறியும் சிங்கமா நீ? செல்வா போட மாட்டியா நீ? பண்றியாமே. அடி போடு விடாத. அடி போறா. வர்றா மச்சான். செல்வாவோட ஆளுங்க போல இருக்குண்ணே. உன்னையே அடிக்கிறானுங்க. செல்வாவுக்கு வேண்டியவங்க எங்க இருக்காங்கண்ணே. அவங்கள பார்த்து செல்வா எங்க இருக்கான்னு கேட்கலான்னு சொல்லி சித்தார்த்த கூட்டு போனேன். அது செல்வாவுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அதான் ஆளை விட்டு அடிக்க சொல்லிருக்கான் போல இருக்கு. துரோகி, நான் அவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கும்போது எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க தெரியுமா என்ன? அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம இவெல்லாம் ஒரு மனுஷனா? டேய் தம்பி, இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. நீனும் அவனும் சேர்ந்து உன் ஃப்ரெண்டு சித்தார்த்தை எவ்வளவு ஏமாத்திருப்பீங்க. கடைசியில உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான். இதாண்டா நடக்கும். இந்த மாதிரி பாடங்கள்லாம் கத்துக்கிட்டா தான் நீங்களும் திருந்துவீங்க. சரி சரி வா, உன்னை வீட்டுல விட்டு போறேன். டேய் அப்புறம் ஒண்ணு, இந்த விஷயத்தை சித்தார்த்த சொல்லிடுறா. கண்டிப்பா சொல்லிடுறேன். சரி வாடா போடா. சரி வா, பத்திரமா வா. ஆக மொத்தம் அவ்வளவு நேரம் காத்திருந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா. அவனோட பேசிய 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. அவன் இப்ப எங்க இருக்கான் என்ன ஏது ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிருச்சுப்பா. அது அவன் இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான்னு எனக்கு தெரியாது. இதோட அவனை தலைமுழுகிற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிருச்சுப்பா. செல்வாவை பத்தி நமக்கு ஏதாச்சும் தகவல் தெரியும்னா அந்த பொண்ணை பார்க்க போய் கடைசியில அதுக்கு நாங்க தகவல் சொல்லிட்டு வந்தோம்ப்பா. ஒரு அயோக்கியங்கிட்ட இருந்து ஒரு நல்ல பொண்ணை காப்பாத்தணுங்கிறத தவிர்த்து வேற ஒரு புண்ணியமும் கிடையாதுப்பா. தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதானே நடக்கும். பாப்போம், ஏதாச்சும் ஒரு வழி பிறக்காம போகாது. சித்தார்த்து, டேய்
என்னடா ஆச்சு? என்னடா மூஞ்சில அப்படி வீங்கி இருக்கு? செல்வா ஆளுங்களை விட்டு அடிக்க சொல்லிருக்காண்டா. டேய் என்னடா சொல்ற? செல்வாவா? ஆமாடா. அவன் எப்படிடா? டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். 3 பேர் பைக்ல வந்தானுங்கடா. ஏன்டா செல்வாவை பத்தி விசாரிக்கிறியான்னு 3 பேரும் அடி பின்னி எடுத்துட்டானுங்கடா. நல்ல வேலை அப்பாவோட ஃப்ரெண்டு உன்கிட்ட கூட பிடிச்சு கொடுத்தாரு. அவர் தானே ஹெல்ப் பண்ணாரு. இனிமே செல்வாவை பத்தி விசாரிச்சா கொன்றுவோம்னு சொல்லி மிரட்டிட்டு போறானுங்கடா. அப்பா என்னப்பா இது? காசு அடிச்சிட்டு போனது மட்டும் இல்லாம நம்மள அடிக்கிறதுக்கும் ஆள் அனுப்பியிருக்கான். இவராஜத்துக்கு ஒரு அளவே இல்லையாப்பா? சரி இருடா, ஆத்திரப்படுறத நிறுத்திட்டு யோசிடா. அப்பா யோசிக்கிறதுக்கு தலையை குனிஞ்ச கூட தலையை வெட்டிட்டு போயிருவானுங்க போல இருக்குப்பா. என்னத்துக்குப்பா யோசிக்க சொல்றீங்க? டேய், நீங்க எத்தனை பேர்கிட்ட செல்வா பத்தி விசாரிச்சீங்க? அவன் லவர் கிட்ட மட்டும்தான்ப்பா விசாரிச்சோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வேற யார்கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாத்தீங்க? நேர்ல இல்ல, போன்ல கேட்டிருந்தா கூட சொல்லுங்க. இல்லப்பா, அந்த பொண்ணு தவிர வேற யார்கிட்டயும் விசாரிக்கல. அப்படின்னா நீங்க செல்வா பத்தி விசாரிச்ச விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு சொல்லித்தானே தெரிஞ்சிருக்கணும். ஆமாப்பா, அப்படித்தான்ப்பா இருக்கணும். ஆனா அந்த பொண்ணு 1 மாசமா செல்வா கூட எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல, இனிமே அவனோட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க போறதில்லன்னு சொன்னாலேப்பா. ஏய் புழுகி இருக்காடா, ஏதாச்சும் பதில சொல்லி அனுப்பணுங்கிறதுக்காக உங்ககிட்ட நடிச்சிருக்கா. நீங்க செல்வாவை பத்தி விசாரிக்கிறது அவ சொல்லாம அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நீங்க தான் வேற யார்கிட்டயும் விசாரிக்கலன்னு சொல்றீங்களேடா. கரெக்ட்பா, அவதான் சொல்லிருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுது? அவ இன்னும் செல்வாவோட தொடர்புல தான் இருக்கா. அவளை பிடிச்சோம்னா நம்ம செல்வாவை பிடிச்சிடலாம். ஆமாப்பா, கண்டிப்பா பிடிச்சிடலாம். அப்பா அப்படின்னா லேட் பண்ணாம இப்பயே போலாம்ப்பா. சரி, அவ இருக்கிற இடம் தெரியும்? தெரியும்பா, லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கா. இத அகஸ்டினுக்கு ஃபோன் பண்ணி நான் தகவலை சொல்லிடுறேன். சொல்லு மணி. அப்படியா? எந்த ஏரியா? சரி சரி, நான் ரெடியா தான் இருக்கேன், வந்துடுறேங்க. ஸ்ரேயா, அந்த செல்வா பைய யாரோ ஒரு பொண்ணு லவ் பண்ணானா. அந்த பொண்ணு இங்க ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருக்கலாம். அவளை பிடிச்சி விசாரிச்சா செல்வா இருக்க தெரிஞ்சு போயிடும்னு உடனே வாங்கன்னு மணி ஃபோன் பண்ணாரு. நான் என்ன போய் பார்த்து சரி மாமா. ஸ்ரேயா, செல்வா இருக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு வழியா உனக்கும் சித்தார்த்துக்கும் இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆயிடும். சித்தி, இதுக்கும் அதுக்கும் என்ன சித்தி சம்பந்தம்? என்ன சொல்ற நீ? இந்த பிரச்சனைனாலதான் நீ சித்தார்த்து கிட்ட பேசாம இருக்க. பணம் போச்சு தொழில் போச்சுன்ற சண்டை உங்க 2 பேருக்குள்ள. செல்வா கிடைச்சிட்டானா பணம் திரும்பி வந்துற போது தொழில ஒழுங்கு பண்ணிடலாம். அப்புறம் எதுக்கு சண்டை? சித்தி, நான் வெறும் பணத்துக்காவோ தொழிலுக்காவோ சித்து கூட சண்டை போட்டேன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? பின்ன சித்தி, அவ எடுப்பார் கைப்புள்ள மாதிரி பச்சை களிமண்ணு. யார் எப்படி மோல் பண்றாங்களோ அந்த மாதிரி ஆகுறவ. இவ்ளோ காலம் அவங்க அப்பாவோட முகத்தை ஒட்டிட்டு திரிஞ்சான். என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட முகத்தை ஒட்டிட்டு திரிஞ்சான். செல்வாவோட நெருக்கமானதுக்கு அப்புறம் செல்வாவோட முகத்தை ஒட்டிக்கிட்டான். அவனுக்குன்னு சொந்தமா ஒரு முகம் இல்ல சித்தி. முகமே இல்லாதனோட அப்பப்ப முகத்தை மாத்திக்கிற ஒருத்தனோட வாழ்க்கை நடத்த நான் தயாரா இல்ல சித்தி. ஸ்ரேயா, என்ன இது? என்ன பேசுறன்னு புரியுதா உனக்கு? நான் புரிஞ்சுதான் சித்தி பேசுறேன். என்னோட தப்பு எல்லாமே எனக்கு இப்பதான் புரியுது. சித்தார்த்த மாதிரி ஒரு முதல் எலும்பு இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னோட முதல் தப்பு. அவனுக்காக என்னோட படிப்பை விட்டது நான் பண்ண 2வது தப்பு. அவனை வேண்டான்னு சொன்ன எங்க அம்மாவையும் அப்பாவையும் அவனை ஏத்துக்கிற மாதிரி பண்ண பாருங்க, அது 3வது தப்பு. இந்த தப்பு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணாம விட்டுட்டேன்னு வைங்க, அது நான் பண்ற 4வது தப்பாயிரும் சித்தி. 3 தப்பே போதும். ஸ்ரேயா, நம்பிக்கையோட ஒரு வாழ்க்கைய ஆரம்பிச்சு அத பாதியிலே விட்டுட்டு போறேன்னு சொல்றது கெட்டிக்காரத்தனம் நீ நினைக்கிறியா? சித்தி, ஒரு ஊருக்கு போகணும்னு கிளம்புறோம். அதுக்கு இதுதான் சரியான வழின்னு நினைச்சு ஒரு பாதையில போறோம். நம்ம வந்தது தப்பான பாதைங்கிறது பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. என்ன சித்தி பண்ணுவோம்? திரும்பி போவோமா? இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, இனிமே திரும்பி போனா சரியா இருக்காது, அதனால இந்த பாதையோட முடிவுல இருக்கிற எந்த ஊருக்கு போனாலும் பரவாயில்ல, அந்த ஊருக்கே போயிருவோம்னு பயணத்தை கண்டினியூ பண்ணுவோமா? தப்பான பாதை, தப்பான வண்டி, தப்பான டிரைவர், வண்டி விட்டு இறங்குறது தானே சித்தி பெட்டர். ஸ்ரேயா, சித்தார்த்துக்கு கொஞ்சம் டைம் கொடு. அவனுக்கு அனுபவம் கிடையாது, அதனாலதான் ஸ்லிப் ஆயிட்டான். ஆனா இப்ப அப்படி இல்ல, அடிபட்டுட்டான். இந்த அடி அவனுக்குள்ள பல மாற்றங்களை கொண்டு வரும். சித்தி, அவனுக்கு கொண்டு வருதோ இல்லையோ, எனக்கு கொண்டு வந்துருச்சு. நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு சித்தி எனக்குள்ள. எந்த பொறுப்பும் இல்லாத, எந்த மெச்சூரிட்டியும் இல்லாம விளையாட்டுத்தனமா இருக்கிற வயசுல காதலிக்கிறது எவ்வளவு பெரிய சிக்கல்ல கொண்டு வந்து விடுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. சித்தி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு நான் மட்டும் உதாரணம் இல்ல, நீங்களும் ஒரு உதாரணம் தான். படிக்கிற வயசுல பூபாலனை காதலிச்சிங்க, என்ன ஆச்சு?
தப்பான சாய்ஸ்னு தெரிஞ்சதும் அதை நீங்க மாத்திக்கிட்டீங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இதுவும்.